ஆனந்தியால வீரா பண்ற வேலை எல்லாத்தையுமே தாங்கிக்கவே முடியல. வீரா கிட்ட ஆனந்தி சொல்றாங்க, "ஏன் இப்படி என்ன போட்டு தொல்ல பண்ற? மரியாதையா இங்கேருந்து போயிடு. அதான் உன் பணத்த நான் குடுத்துட்டேன்ல. அப்புறம் எதுக்காக என்ன தொல்ல பண்ற? 1,00,000 குடுத்தா போதுமா? மீதி எத்தன லட்சம் குடுக்க வேண்டியது இருக்குமா? அது மட்டும் கிடையாது. இந்த 3 லட்சத்துக்கு மோதிரம் வாங்குனேன்ல, அதுவும் உன் கையில தானே இருக்கு." அப்படின்னா அத கழட்டி குடுக்குறாங்க. கழட்டி தூக்கி போடுறாங்க. கழிச்சு பிடிக்கிறாரு. சரி இத குடுத்துட்ட. மீதி 9,00,000 எப்போ குடுப்ப? அது குடுக்குற வரைக்கும் இந்த டார்ச்சர் தொடங்கும். அத குடுத்துருமா, அதுக்கப்புறம் போனா போதுன்னு சொல்லிட்டு உன்ன விட்டுட்டு போறதுக்கு யோசிக்கிறேன் அப்படின்றாரு. நீ காச குடுத்தாலும் விட்டுட்டு போற கதை கிடையாது. நீ எதுக்காக என்னலாம் இப்படி தொல்ல பண்றன்னு எனக்கு புரியல. உனக்கு இதுல என்னதான் கிடைக்குது? நீயும் நானும் வேலைக்கு போயிட்டா, நீயும் சந்தோஷமா இருப்ப, நானும் சந்தோஷமா இருப்பேன். எதுக்காக இப்படி டார்ச்சர் பண்ற அப்படின்னோனே, யார் சொன்னது நான் சந்தோஷமா இருப்பேன்னு? உன்ன வேலைக்கு போயிட்டா நான் சந்தோஷமாவே இருக்க மாட்டேன்டி செல்லம். ஏன்னா எனக்கு பொண்டாட்டிய அவ்ளோ பிடிக்கும்னு நினைக்கிறியா? அதுதான் கிடையாது. உன்ன கீறி கீறி காயப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அத பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். அதோட சந்தோஷம் உலகத்துல எனக்கு எதுவுமே கிடையாது. ச்சே! நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நான் மனுஷன் இல்ல தான். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நீ பணத்த குடு. அதுக்கப்புறம் உன்ன போறத பத்தி யோசிக்கிறேன். உன் பணத்த எப்படியாவது நான் குடுத்துர்றேன்டா. முதல்ல கிளம்புடா அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இங்க பார் இன்னும் அ எனக்கு இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ பணத்த குடுத்துட்டோட மட்டும் தான் நான் இதெல்லாம் நிறுத்துவேன். இல்ல நிறுத்த முடியாது அப்படின்றாரு. அத கேட்டு செம்ம டென்ஷன். இவன் பணத்த முதல்ல விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இங்க அவங்க ஃப்ரெண்டு கிட்ட நடந்த விஷயத்த எல்லாம் சொல்றாங்க. ச்சே! அந்த ஆள்லாம் ஒரு மனுஷனா இப்படி பண்ணியிருக்கானே அப்படின்னோனே, எனக்கு தெரியாது. எப்படியாவது பணம் வேணும். அதுக்கு ஏதாவது பண்ணி தான் ஆகணும். அந்த ஆள் மூஞ்சில விட்டெறிக்கணும். இந்த ரூ. 1,00,000 ரெடி பண்ணவே நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு உனக்கே தெரியும்லடி. மறுபடியும் எப்படி அப்படின்னோனே ஒரு போஸ்ட் குடுத்துட்டுருக்காங்க. அந்த போஸ்ட்ல பார்த்து அதிர்ச்சியட இது ஆமா நம்ம ஊர்ல நடக்கிற இது போட்டி. இந்த போட்டியில கலந்துக்கின்னு வின் பண்ணா 5,00,000 குடுக்குறாங்களாம் பாரு. அப்படின்னு இந்த போட்டியில நான் கலந்துக்கிறேன்டி. முதல்ல ரூ. 10,000 டெபாசிட் கட்டணுமே. அது எப்படியாவது பார்த்துக்கலாம்டி. ப்ளீஸ்டி என் பேர குட்றி அப்படின்னோனே, சரி ஓகே. நம்ம சாயந்தரமா போய் பேர குடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இங்கேயும் என்ன பண்றாங்க, பேர குடுத்துடுறாங்க. அடுத்து போட்டி நடக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறாங்க. இங்க போட்டியில போய் கலந்துக்க போறோம். அதுக்காக நம்மளுக்கு என்னென்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படி சொல்லிட்டு அவங்க நிபந்தனைகள் சொல்றாங்களாம். அப்போ அந்த கூட்டத்துக்கு நம்ம போய் ஆகணும் அப்படின்றாங்க. சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. பார்த்தா அங்க வந்திருக்காரு நம்ம குமரன். குமரன பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே இவனா அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. ஐயோ! இவளா அப்படி சொல்லிட்டு டென்ஷனா வேற குமரன். இவ எதுக்கு இங்க வந்தா அப்படின்னோனே, போட்டியில கலந்துக்கிற பேர் எல்லாமே வாசிக்கிறாங்க. ஆனந்தி அப்படி சொன்னோனே, எழுந்து நிக்கிறாங்க நம்ம ஆனந்தி. அத பார்த்துட்டு இவளும் போட்டியில கலந்துக்கிறாளா? இதுக்காகவே இந்த போட்டியில கண்டிப்பா ஜெயிக்கணும்டா நானு அப்படின்றாரு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட. சரி ஏய் இப்படி நீ ஜெயிக்க தானடா போற? இல்லடா இவ்ளோ நாள் இதுல ஜெயிக்கணும்ன்ற ஆசை எனக்கு கிடையாது. ஆனா இப்ப வருதுடா. இப்ப நான் ஜெயிச்சே ஆகணும்டா. அந்த திமிரு பிடிச்சவ ஜெயிக்கவே கூடாதுடா அப்படின்றாங்க. என்னடா நீ யாரோ ஒரு பொண்ணு ஜெயிக்கக்கூடாதுன்றதுக்காக நீ ஜெயிக்கணுமாடா? சரிடா எப்படியோ ஜெயிச்சு 5,00,000 வந்தா சந்தோஷம் தானடா அப்படின்றாரு அவங்க ஃப்ரெண்டு. இங்கே உங்க ஃப்ரெண்டு கேட்குறாரு, என்னடி என்ன ஆச்சு அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை இந்த போட்டியில் நான் ஜெயிச்சே ஆகணும். கண்டிப்பாக ஜெயிச்சிடுவேன் கவலைப்படாதடி. உனக்கு தான் டிசைன்லாம் நல்லா பண்ண தெரியும்ல அப்படின்னோடனே, எல்லாம் கரெக்டு தான். இதில் நான் ஜெயிச்சே ஆகணும். வேறு வழியே கிடையாது. அவனோட மூஞ்சில் இந்த பழத்தை விட்டெறியணும். மீதி காசுக்கு என்னடி பண்ணுவேன்? அதுக்கப்புறம் ஏதாவது ஆண்டவன் வழி காட்டுவான். முதல்ல இந்த காசுக்காக நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாரு, அவங்க ஃப்ரெண்டும் அவரும் சேர்ந்து நம்ம குமரனும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து எல்லா இடத்துலையுமே ஆனந்தி தேடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்க அந்த சின்ன அந்த கொஞ்சத்தை வச்சுட்டு எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாகவே தேடுறாங்க. தேடினா கிடைக்கவே கிடைக்கல. என்னடா இது அந்த பொண்ணு கிடைக்கவே மாட்டேங்கிறா. எங்கே தானே அந்த பொண்ணு மறைஞ்சு போயிட்டா. அவள் ஒன்றும் மறைஞ்சு போகல. நம்ம தான் கண்டுபிடிக்காமல் இருக்கணும். அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு, அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும்டா. அப்பா அந்த பொண்ணு தினமும் அந்த பொண்ணை பற்றி யோசிக்கிறாடா. என்கிட்ட பேசிகிட்டே இருக்காரா. அந்த பொண்ணை எப்படியாவது கூட்டின்னு போயிட்டு அப்பா முன்னாடி நிறுத்தணும்டா. சரிடா கூடிய சீக்கிரமே பண்ணலாம் ஓகேவா அப்படின்னு அவங்க இருக்க இடத்துக்கு ஆனந்தி போயிட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு டென்ஷனாக வராரு.